பாய். டே 36 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் பூட் மில். ஹிந்தி மூவி தான், ஹிந்தியில் தான் பார்த்துருக்கோம். இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தான் வந்து பார்த்துருக்கோம். ஈவினிங் 6:30 ஷோ தான் பார்த்துருக்கோம். பாய். ஹாய். டே 36 மூவி ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி வந்து நம்மளோட மூவி அப்டேட்ஸ் வந்து உங்களை கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து 365 டேஸ் 365 மூவிஸ் பார்க்குற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் 36th டே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா பூட் மில். இது வந்து ஒரு ஹிந்தி மூவி. நம்ம சஞ்சய் தட் வந்து நடிச்சிருக்காரு லீட் ரோலில். ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு ஹீரோவும் இருக்கார். அவர் தான் வந்து த்ரூ அவுட் அந்த காட்டுவாங்க. இதில் வந்து நம்ம சஞ்சய் தட் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஹண்டராக வராரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாரர் மூவி. ஹாரர்னா ரொம்ப ஃபுல் ஹாரர் கிடையாது, ஹாரர் காமெடி ட்ராமா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு காலேஜில் நடக்கிற மூவி தான். ஒரு காலேஜில் வந்து சஸ்பீஷியஸாக வந்து சர்டன் டேக்கு வந்து ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் வந்து ஏதோ வந்து சஸ்பீஷியஸ் நடக்குதுன்றது ஒரு குரூப் நம்புகிறாங்க. காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரலாக ஒன்றும் கிடையாது, அது வந்து அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனுக்காக தான் இருக்கிறாங்க. அது என்ன ரீசன்றதை நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாகி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சஞ்சய் தத்தை வந்து பாபான்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த பாபாவை வந்து காலேஜுக்கு வந்து அவரை கூப்பிட்றாங்க. எங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுதான் வந்து மூவி கான்செப்டே. இப்போ அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, இப்போ உண்மையிலே காலேஜில் பேய் இருக்கா, அந்த பேய் இருந்துச்சுன்னா அதோட பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கான்செப்டே. மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நல்லா வந்து நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது. எல்லா சீனுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த பேயை பார்த்து இவங்க பயப்படுறதா இருக்கட்டும், பேயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் ஹீரோ கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா காமெடியுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. த்ரூ அவுட் த படம் வந்து நமக்கு அந்த பேயே மறந்து சிரிக்கிற ஹாரர் சீன்ஸ் இந்த பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பேய் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க, மற்றபடி நம்ம பயப்படுற மாதிரிலாம் எந்த சீனுமே இருக்காது. எல்லா சீனுமே வந்து காமெடி சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனீங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூவி பார்க்கலாம். ஸோ வந்து அவர் என்ன கான்செப்டில் வந்து அந்த பேயை கண்டுபிடிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த பேய் இருக்கா இல்லையான்றதுலே போயிடுது. கரெக்டாக வந்து அந்த பேயை வந்து அவர் கேட்ச் பண்ணுற டைமில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக்கை இவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை கண்டுபிடிச்சி அவங்க அந்த பேயை வந்து விரட்டினாங்களா இல்லை என்ன பிரச்சனை ஆச்சான்றது தான் வந்து ஃபுல் மூவியாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா வந்து ஒரு 2 ட்ரீயை கூட வந்து கான்செப்டாக வைக்கிறாங்க. வெர்ஜின் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீயை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த மூவியே இருக்குது. ஸோ அந்த ட்ரீயோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த ட்ரீயை வந்து நம்பாதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற கருத்து வேறுபாடுகளையும் இந்த கதையில் சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. லவ் சீன்ஸும் இருக்குது, ரொமான்டிக்கும் வந்து கொஞ்சம் படத்தில் காமிச்சிருக்காங்க. லவ் சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்து மூவி ஓவரால் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர் மூவி தான். லாஜிக்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த மூவி செட் ஆகாது. ஸோ ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வேணுன்றவங்க இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடவும் பார்க்கலாம். இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.